ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊரில் நடந்த திருவிழாவில் 3வது பார்ட் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன், கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி என்னென்னா திருவிழாவோட செகண்ட் டே. அன்றைக்கி காலையில் இந்த குட்டீஸு பெரியவங்க எல்லாருக்கும் போட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் டான்ஸு, அதுக்கப்புறம் சிலம்பம், அவங்களோட பிள்ளைங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஸ்டேஜில் செய்ய சொல்லி அதெல்லாம் பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் முளைப்பாரி. இதுதான் இன்றைக்கி செகண்ட் டேவோட இதெல்லாம் இதுதான். அதுக்கப்புறம் செகண்ட் டே இன்னொன்று நடந்துச்சு. அது என்ன, அக்கினி சிட்டி எடுத்தாங்க, அதுவும் இருந்துச்சு நைட்டு. இதில் ஜெயிச்சது யாருன்னா என் தங்கச்சி தான். அவ்வளோ பெரியவங்க எல்லோரும் அத்தனை பேர் விளாண்டாங்க. கடைசியாக ஜெயிச்சது பார்த்திங்கன்னா என் தங்கச்சி தான் ஜெயிச்சா. அதுக்கப்புறம் இது முடிஞ்ச உடனே குட்டீஸ்க்கு வச்சுருந்தாங்க. குட்டீஸ்க்கு எங்கள் அண்ணன் பிள்ளைங்க ரெண்டும் சேர்ந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டும் வந்துச்சுங்க. அதுங்க விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பிள்ளைங்க விளாட்றாங்களே பார்ப்போம், அவங்க தான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம், அவங்க கூட இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருந்தேன். அண்ணன் இல்லாத ஒரு குறை மட்டும்தான், பிள்ளைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுச்சுங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்கூடையும் விளாண்டு கடைசி 2 பேர் தான் நிற்பாளுங்க. அவ்வளோ நல்லா விளாண்டாங்க அண்ணன் பொண்ணு, சூப்பராக விளாண்டா, நல்லா இருந்துச்சு. 2வது குட்டி இது, 3வது குட்டி அவள் தோத்துட்டா, அவள் சின்ன பிள்ளை தானே, அவள் ஆசைக்கு போய் நின்றா. எனக்கே பயமாச்சு யாரும் தள்ளி விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆசைக்கு போய் விளாண்டுட்டு வந்துட்டா. அதே மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா கும்மி அடிக்கிறது, ஃபஸ்ட்டு டே கும்மி அடித்தாங்க, அதில் போயிட்டா 3வது பாப்பா போய் கும்மி அடித்து அதில் போய் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. காலே வலிச்சு போச்சு, விடாமல் அவங்க கூடயே சேர்ந்து பெரியவங்க கூட சேர்ந்து கும்மி அடிச்சிட்டாலே விடாமல் அடிச்சிட்டா. அடித்து வீட்டுக்கு அப்புறம் நைட்டெலாம் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி டயர்டாகிடுச்சு பிள்ளை. அதுக்காக குட்டி பிள்ளை அடிச்சுட்டு போகுது கும்மி அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அன்றைக்கி ப்ரைஸ் கொடுத்தாங்க. இவ பாருங்கள், இந்த 3 பேர் விளாட்றாங்க. இந்த 3 பேரில் அந்த 2 பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா மற்ற அந்த 2 பிள்ளைகளும் சேர்ந்து இவ்வளோ தான் டார்கெட் பண்ணுறாங்க. அவள் ஒருத்தி இருந்துட்டு 2 பேர்ட்டையும் கஷ்டப்படுறா. நாங்களும் பொறுத்து பார்த்துட்டே இருந்தோம். இங்கே நானே, என் சித்தி, எங்கள் அத்தை மருமக, சித்தி பிள்ளைங்க, நிறையா பேர் எங்கள் சொந்தக்காரங்க ஒரு 10-15 பேர் இருந்தோம். மேலே ஸ்டேஜில் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தோம். பாப்பா விடாடா விடாடா கத்திக்கிட்டே இருந்தோம். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அவங்களாம் கத்தி அவளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறமா நாங்கள் பொறுமை இழந்துட்டோம். கூப்பிட்டு அவங்ககிட்ட சொன்னோம், அது என்னங்க அந்த 2 பேரும் சேர்ந்து இவள் ஒருத்தையை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு இப்போ விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி பலூன் வேறு கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம் பாருங்கள். சொல்லிவிட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க 3 பேருமே ஒழுங்காக 3 பேர்த்தையும் டார்கெட் பண்ணணும், ஒருத்தர் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த ஒரு பொண்ணையே பார்த்து விளாட்றீங்க, நீங்கள் 2 பேரும் 3 பேருமே விளாடணும்னு சொல்லி அவள் டயர்டாகிட்டா. அப்புறம் அவளை கூப்பிட்டு தண்ணி கொஞ்சம் கொடுத்து விளாட விட்டோம். அப்புறம் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. அவகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாவது இருக்கும். அந்த அரங்கமே அதிரும் பாருங்கள். ஃபைனலாக நம்ம கிரிக்கெட் விளாடும்போது எவ்வளோ ஆர்வமாக பார்ப்போம் ஃபைனலை, அது மாதிரிங்க இருந்து எல்லோரும் கத்திக்கிட்டு அவள் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ துடிச்சு பார்த்துட்டு இருந்தோம். நானாக உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கெல்லாம். அண்ணன் இல்லையே, பிள்ளை இவ்வளோ ஆர்வமாக விளாட்றான், அவள் எப்போவுமே நல்லா விளையாடுவாள், நல்லா படிப்பா. இவன் இல்லை, 3மே அப்படி தான். 3 குட்டீஸுமே ஸ்கூல் லீவ் போட மாட்டாங்க, அதில் ப்ரைஸ் வாங்கிடுவாங்க. படிப்பில் ஃபஸ்ட் மார்க் தான் எடுப்பாங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் கலந்துருவாங்க, அதுலேயும் ப்ரைஸ் வாங்கிடுவாங்க. அவ்வளோ டேலண்டான பிள்ளைங்க. இதுலேயும் விடாமல் பாருங்கள், அந்த 2 பேர் விடாமல் அவங்க 2 பேரும் எவ்வளோ நேரம் விளாண்டாங்கன்றீங்க. ஐயோ! எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான்லாம் கண் கலங்கிட்டேன். ஐயோ! நம்ம அண்ணன் இல்லையே, அண்ணன் இருந்தேன்னா எவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆசையாக பார்த்துருப்பானே, பிள்ளை இவ்வளோ இதாக விளாடுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லோரையும் நான் பார்க்கல, நான் அவளை மட்டும் தான் வீடியோ எடுத்துகிட்டு கவனிச்சுட்டு அவளுக்காக ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அதில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் அத்தை மருமக ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி அப்போவே சொன்னான், இது முடிஞ்ச உடனே சொன்னான், அக்கா அவளை முதல்ல சுற்றி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் வந்த பிறகு அக்கா அவங்கள சுற்றி போட்டிங்களா அப்படின்னு. ஏன்பா அப்படின்னு. ஐயோ! அங்கே இருந்தவங்க எல்லாரோட கண்ணும் நம்ம பாப்பா மேலே தான் இருந்துச்சு. யார் இந்த பொண்ணுன்னு கேட்டாங்க. அவ்வளோ நல்லா விளையாடுது, இவ்வளோ ஆர்வமாக விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க. அவன் மேலே தான்க்கா கண் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை பொண்ணு சொல்லிகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து எங்கள் அப்பாவும் இல்லை, குட்டீஸ் தானே விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களும் அந்தளவுக்கு இல்லை. எங்கள் சித்தி இருந்தாங்க, ஆனால் அப்பாவும் இல்லை. எங்கள் அம்மா அவ்வளோ நேரம் இருந்துட்டு அவங்களும் அப்போ தான் போயிட்டாங்க. அவளோட அம்மாவும் இல்லை, யாருமே இல்லை. நான் தான் சரி குட்டீஸை வீடியோ எடுக்கணுமே, அவங்க விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஷாக் எங்கள் அப்பா. ஐயோ! அப்படி விளாண்டியாடா,
நான் பார்க்காம போயிட்டேனேன்னு. அப்புறம் நான் சொன்னேன், "அப்பா வீடியோ இருக்குது, வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரே எப்படியாவது ஜெயிச்சிடணுமேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கே பாருங்கள் பலூன் விழுந்துருச்சு. ஒரு 4, 5 தடவை பலூன் வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. திரும்ப திரும்ப கட்டிட்டு உள்ள சோர்ந்தே போகல. எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக விளையாண்டுட்டு இருக்கா. இது பெரிய விஷயம் கிடையாது. அவளுடைய தன்னம்பிக்கையை விடாமல் செய்கிறா பாருங்க. அதுதான் எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப முயற்சி எடுத்து விளாண்டாளா, எல்லாருமே என்கரேஜ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு பாருங்க, அந்த பொண்ணு சூப்பராக விளாண்டா. அவளையும் சும்மா சொல்லக்கூடாது. என் அண்ணன் பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் இவளையே சொல்லிகிட்ருக்கேன். அந்த பொண்ணு அந்த ஊரில் எனக்கு பேர்லாம் தெரியல. அந்த பொண்ணும் நல்லா விளையாண்டா. விடாமல் அவள் பாருங்கள், அவள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா. இவள் செகண்ட் ப்ரைஸ் தான். பரவாயில்ல. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். எப்படியோ புள்ள விளாண்டா பாருங்கள், கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட. எங்களுக்கு விளாண்டதே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படியே அவளை கட்டி பிடிச்சிட்டு நல்லா விளாண்ட, சூப்பராக விளாண்ட. அவள் எதுவும் ஃபீல் பண்ணிடுவாளோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20, 25 நிமிஷம் விடாமல் விளாண்டா. எங்கே அவுட் ஆகிட்டா, தோத்துட்டா, ஃபீல் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே அவளை, "ஒன்றும் இல்லடா, நீ சூப்பராக விளாண்ட, நல்லா விளாண்ட, எவ்வளோ நேரம் விளாண்ட" அப்படின்னு சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணாங்களா. அப்புறம் அவளும் கொஞ்சம் இதாகிட்டா. ஓகே, செகண்ட் ப்ரைஸ்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை ஒன்றும் இது பண்ணாங்க பாருங்கள். டயர்டாகி அப்படியே சோர்ந்துருவா அவர் கொஞ்சம் ஒல்லியாக தான், சாப்பிட்றதெல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவார். ரொம்ப லேசி கிடையாது, சுறுசுறுப்பாக தான் இருப்பாள். அந்த பாருங்கள், ஒல்லியாக தான் இருப்பாள். ஆனால் பரவாயில்ல, ஜெயிச்சிட்டா பிள்ளை. எங்களுக்கு அதுவே சந்தோஷம். செகண்ட் ப்ரைஸ் வாங்குறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.